விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா தேடி விளையாடு பாப்பா ஆடும் அழகான தத்துவம். எனது இரவு அவள் கூந்தலில், எனது பகல்கள் அவள் பார்வையில், காலம் எல்லாம் அவள் காதலில், கனவு கலையவில்லை கண்களில், இதயம் துடிக்கவில்லை ஆசையில், வாழ்வும் தாழ்வும் அவள் வார்த்தையில், கண்ணுக்குள் இமையாக இருக்கின்றாள், நெஞ்சுக்குள் இசையாக துடிக்கின்றாள். நாளைக்கு நான் காண வருவாளோ, பார்வைக்கு நீரூற்றி போவாளோ, வழியோரம் விழி வைக்கிறேன். Tell me everything. What are you waiting for? Let's go. டிப்பட்டி மாப்பிள்ளை எனக்கு வாக்கப்பட்டு வாரமுண்டு, வாக்கு சொல்லி போனவளே நாகரத்தினமே. எவ்வாடிப்பட்டி மாப்பிள்ளை எனக்கு வாக்கப்பட்டு வாரமுண்டு, வாக்கு சொல்லி போனவளே நாகரத்தினமே. இப்போ வாச கதவை சாத்திரிய நாகரத்தினமே, என்னைய மோசம் பண்ண பாக்குறிய நாகரத்தினமே. This is my favorite part. Follow me. All right, now here we go. உள்ளுக்குள்ள புடுங்கி வேடி அண்ணா டக்கில அண்ணா என்ன இது எங்க அடி அடிங்கண்ணா உன் அடி எது மேன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன்னு சொல்லி மேடம் இன்னைக்கு மம்மி கிட்ட தான் நிறைய பேச போகிறோம் சரியா? சரி, இந்த ஃபேமிலி கான்செப்ட் வந்து பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது ஒரு மதர் அண்ட் டாட்டராக இருக்கட்டும், இல்லை ஃபாதர் அண்ட் சன்னாக இருக்கட்டும், அந்த ஒரு பாண்டிங் வந்து இப்போ எவ்வளோ அழகாக தெரியுதில்ல. இது நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல, நிறைய பேருக்கு இந்த பாக்கியம் வந்து கிடைக்கிறதில்ல. பட் இந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு வந்து நன்றிகள் மாஸ்டர். சம்திங் அந்த குழந்தைங்களோட ஆர்டர் இருக்கிற ஒரு சந்தோஷம் உலகத்தில் எதுவுமே எடுத்துகிட்டு போகிறது இல்லை. நம்ம கொண்டு போகிறது ஒரே ஒரு பாசம், அன்பு, இதுதான் எப்பயுமே நம்ம கொண்டு போகிறது. அதுதான் வாழ்க்கையில் எவ்வளோ டென்ஷனாக இருக்கும்போது வீட்டில் வந்து பசங்களோட பேசுறது, அந்த பசங்க வாயடிச்சா கூட ஏய் சத்தியமாக நான் உன்னை பார்க்கல, உங்கள் அம்மாவை தான் பார்த்தேன், உங்கள் அம்மா சும்மா கிழி கிஷ்டம் குட்டி சந்தோஷம் தானே, மார்க் இல்லையே அப்புறம் நான் அப்போ கூட இவங்க நிற்குதுங்க எனக்கு மார்க் சொல்ல மாட்டாங்களே. நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது உங்கள் பொண்ணோட ஆடும் போது எப்படி இருக்கு? இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதான் நீங்கள் சொன்னது தான், பேரண்ட்ஸு தான் குழந்தைக்கு கற்று தருவாங்க, ஆனால் நான் ஆடுறதுக்கு என் பொண்ணு தான் எனக்கு சொல்லி தந்தாங்க. ஸோ ஸ்வீட்டில் அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். இப்போ நான் எவ்வளோ பெரிய மாஸ்டராக இருந்தாலும் தான் பையன் தனக்கு கற்றுக் இருக்கிற ஒரு இது ஏதோ ஒரு இமயமலத்தை போய் தொட்டுட்டு வந்த மாதிரியா உலகத்தில் அப்பா அச்சீவ் பண்ணிட்டோம் வர வாழ்க்கையில் அப்படின்னு. அதான் குழந்தைங்க தான் நம்மளுக்கு தெய்வம், வேறு எதுவுமே இல்லை.
சிஏ உங்க ஹஸ்பண்ட் ஆடலையா? அவங்க இல்ல. வைக்கப்பட்டாரா? எங்க இருக்காரா? இல்ல அவங்க வரவே இல்லை. நல்ல காலம் தப்பிச்சாரு என்கிட்ட. இன்னைக்கு யாராவது ஆடல அவங்க பேரண்ட்ஸோட அவங்கள கூப்பிட்டு நான் ஆடுவேன். அதுதான் எப்பயுமே இப்படி இருங்க குட்டி. இப்படிதான் அம்மாவோட சந்தோஷமா ஹாப்பியா இருந்துக்கணும். எப்பயுமே ஃப்ரைடே வரைக்கும் ஸ்கூல் இருந்தால் சாட்டர்டே சண்டே அம்மாவோட தான் ஜாலியாக இருக்கணும். புரியுதா? இதுதான் லைஃப் நம்மளுக்கு. ஓகே, குட் லக்குங்க. தேங்க்யூ ஸோ மச்.